இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம 1 மார்க் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் 1 மார்க் ட்ரிக்கை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக உங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 1 மார்க் ட்ரிக்கை நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து 99 அப்படின்னு சொல்லிட்டு சென்டம் மிஸ் ஆகிடுது. ஒரு மார்க் மிஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அந்த 1 மார்க் எதில் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே 1 மார்க்ஸில் தான் போகுது. இந்த 1 மார்க்ஸில் இந்த மாதிரி போகவே கூடாது யாருக்குமே அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச ஐடியா தான் இந்த 1 மார்க்ஸ் ட்ரிக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லா 1 மார்க்கும் கரெக்டாக எழுதிடுறேன், அந்த ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் எனக்கு புக்கிங் சைட்லேருந்து கேட்குறாங்க. அது எந்த லெசன்லேருந்து கேட்குறாங்க, எந்த இதுலேருந்து வருதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த 1 மார்க் நான் படித்ததே இல்லை அப்படின்னா கூட நான் சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 மார்க் கரெக்டாக அதிகமான சான்சஸ் இருக்குது. சரி வாங்க அந்த ட்ரிக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் ஒரு 3 ஸ்டெப் சொல்லுவேன். அந்த 3 ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 1 மார்க்கு கரெக்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன 1 மார்க்லாம் தெரியுமோ அந்த 1 மார்க் எல்லாமே வித் ஆப்ஷன் போட்டு ஆன்சர் எழுதிடுங்க. தெரியாத 1 மார்க் ஏதோ ஒன்று வந்திருக்கும்ல, அந்த 1 மார்க்கை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க எல்லா 1 மார்க்ஸும் எழுதிடுங்க. இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஆப்ஷன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். நீங்கள் எழுதின ஆன்சர்ஸில் எந்த ஆப்ஷன் வரவே இல்லையோ அப்போ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்க சான்ஸ் இருக்குன்னா அந்த ஆப்ஷன் அதான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏபிசிடி 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் எழுதின ஆன்சர்ஸில் சின்ற ஆப்ஷன் வரவே இல்லை அப்படின்னா அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ டக்குன்னு சி போட்டுட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டெப்பும் நீங்கள் அப்ளை பண்ணணும்.